அன்பான தமிழ் மக்களே, வாழ்த்துக்கள், வணக்கங்கள். காட் பிளஸ் யூ ஆல். 1917 2025 வரையிலும் வார் எப்படி நடந்திருக்கிறது என்பதை நாம் இந்த நாளில் சிந்திக்கக்கூடிய வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். ஏன்னா நிறைய யுத்தங்களை நாம் இப்போ வந்து பார்க்குறோம். நம்முடைய பைபிளும் அதான் சொல்லுது. மத்திய 24ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் யுத்தங்களின் செய்தியும் கேள்விப்படுவீர்கள் என்கிற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. அங்கே ப்ளூரல்ல தான் இருக்கு, பார்த்தீங்களா? யுத்தங்களுடைய செய்திகளும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் முடிவுடனே வராதபடி என்று நாம் வந்து காண்கிறோம். ஸோ இந்த யுத்தங்களை குறித்து நாம் இந்த நாளில் சிந்திப்போம். 1917 யூதர்கள் யுத்தத்தில் மிகவும் திறமை வாய்ந்தவர்கள். அது எப்படி நமக்கு தெரியும்னா, அவர்கள் முதலாம் உலக மகா யுத்தத்திலும் 2ஆம் உலக மகா யுத்தத்திலும் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர்கள். அதனால யூதர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் யுத்தத்தில் திறமைசாலிகள், நல்ல அனுபவம் வாய்ந்தவர்கள். இப்பொழுது கூட அவர்களுடைய நாட்டில் நாம் என்ன பார்க்குறோம்னா, ஒரு 19 வயதிலிருந்து இராணுவத்தில் சேரணும். ஆணாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக கண்டிப்பாக குறிப்பிட்ட அளவு குறைஞ்சது ஒரு 3 வருஷமாவது என்ன செய்ய வேண்டும், இராணுவத்தில் பயிற்சி பெற வேண்டும். பயிற்சி பெற்றதுக்கு அப்புறம் பிடிச்சிச்சேன்னா இராணுவத்தில் இருக்கலாம், இல்லைன்னா மற்ற வேலைகளுக்கு அவங்க கடந்து வரலாம். ஸோ ஆண் பெண் யாருக்குமே அந்த இராணுவ பயிற்சி என்பது இருக்கிறது. அதனால இஸ்ரவேலுக்கு யுத்தம் என்பது அது ஒரு பழகி போன விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். முதலாம் உலக மகாயுத்தம் 2ஆம் உலக மகாயுத்த காலங்களில் அவர்கள் யுத்தத்தில் நிறைய பழகி போனவர்கள், யுத்தத்தில் நிறைய விஷயங்களை அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த விஷயத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த கடந்த 100 ஆண்டுகளாக அல்லது 125 ஆண்டுகளாக யுத்தங்களுடைய வேகம் அதிகமாக இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதுவும் 2022 நீங்க பார்த்தீங்கன்னா யுத்தங்களுடைய வேகம் அது எப்படி இருக்கிறது, யுத்தத்தினுடைய அந்த அளவீடு, அதனுடைய அந்த குவாலிட்டி, அதனுடைய அந்த அழிவின் தன்மை, என்னென்ன ஆயுதங்கள் புதுசான அந்த பெயர்களில் என்னென்ன ஆயுதங்கள் வெளிவருகிறதுங்கிறதை நாம் அன்றாடம் என்ன செய்கிறோம், நாம் பார்த்து கொண்டும் கவனித்துக் கொண்டும் டிவி நியூஸ் மற்றும் யூடியூப் சேனல்கள் போன்ற வலைத்தளங்களிலே நாம் என்ன செய்கிறோம், பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இது ஏன் இப்படி நடக்கிறது என்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய வார்த்தையை உலகம் இப்பொழுது பிரதிபலிக்கிறது. பாவ மன்னிப்பு காலத்தினுடைய நிறைவு பகுதியை உலகம் பிரதிபலிக்கிறது. அதனால அது இந்த பாவ மன்னிப்பு காலத்தை ஆண்டவர் இஸ்ரேலில் தான் ஆரம்பிச்சார். அதுதான் அவருடைய உயிர் தியாகம் உண்டானது, ரத்தம் சிந்தப்பட்டது, மரண சாசனம் அவருக்கு எழுதப்பட்டது, அவர் உயிருடன் எழவும் செய்தார். இது அங்கே ஆரம்பித்தபடினால இதனுடைய முடிவு பகுதியும் அங்கதான் இருக்கும். அதனாலதான் இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட யுத்தங்களை நீங்கள் பார்க்க முடிகிறது. ஆனால் இஸ்ரேல் ஒருபோதும் எந்த நாட்டையும் அவர்களாகவே என்ன செய்யவில்லை, அடிக்கிறது கிடையாது. அது மேக்சிமம் அவங்க இந்த மாதிரி மனதில் வைப்பாங்க. இப்போது ஈரானை அவர்கள் இஸ்ரேல் இறங்கி அடித்திருக்கிறது சொன்னால், ஹமாஸுக்கு மொத்த விதமான அந்த பொருளுதவிகள், பண உதவிகள், போர்க்கருவிகள் போன்ற எல்லா உபகரணங்களையும் கொடுத்து அவர்களுடைய நாட்டின் மேல் தாக்குதல் செய்தபடினால்தான் ஈரான்ல வேண்டுமென்று அவர்கள் களமிறங்கி இந்த விஷயத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஆக 2022 ஒரு சில முக்கியமான யுத்தங்களை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவைகளை குறித்து நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது 2022 மே மாதம் 24ஆம் தேதி ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்ததை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு இன்வேஷன், அது ஒரு அனெக்சேஷன் யுத்தம். அதாவது உக்ரைனை ரஷ்யாவோடு கூட இணைக்க வேண்டும் என்பதற்காக விளாடிமிர் புதின் அதை ஆரம்பித்தார். இதனால எத்தனை பேர் இறந்திருக்காங்க தெரியுமா? ராணுவ வீரர்கள் 2 தரப்பிலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சத்தை அது நெருங்குகிறது. இதுல காயப்பட்டவர்கள், கை கால் இல்லாம போனவர்கள் ஏகப்பட்ட பேர். இதனால எந்த நன்மையும் இதுவரையும் உண்டாகல. அந்த யுத்தமும் இன்னும் முடிஞ்ச பாடல. இது 22ஆம் தேதி ஆரம்பிச்சது. அதே மாதிரி அலஸ்கா பிளக்டன் 2023ஆம் ஆண்டு அதை தீவிரவாதிகள் ஆரம்பித்தார்கள். ஹமாஸ் தீவிரவாதிகள் ஆரம்பித்தார்கள். ஹமாஸ் தீவிரவாதிகளை ஊக்குவித்து, பயிற்றுவித்து, அவர்களை போராளிகளாக மாற்றி ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்து அந்த அளவு என்ன செய்திருக்கிறார்கள், அந்த விஷயத்தை இஸ்ரேல் மேல் தாக்குதல் செய்திருக்கிறார்கள். 1200 பேர் தூங்கிக்கிட்டு இருந்த பெரியவர்கள், பிள்ளைகள், குழந்தைகள் உட்பட 1200 பேர் என்ன நடக்குன்னு தெரியாம அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு யுத்தம். அக்டோபர் 7, 2023. ஆக இந்த யுத்தத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தரப்புல 1200 பேர் அன்றைக்கு கொல்லப்பட்டார்கள். கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் பிணை கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டார்கள். ஆனால்
காசா தரப்பில் கிட்டத்தட்ட 65,000 பேர் இறந்திருக்கிறார்கள். காயப்பட்டவர்கள் இது வேற, காயப்பட்டவர்களுடைய லிஸ்ட் வந்து தனி. இந்த யுத்தமும் இன்னும் முடிஞ்ச பாடில்லை. இதுக்கப்புறம் ஆபரேஷன் ஸ்பைடர் வெப் அப்படி என்று சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன செய்தாருங்க, ரஷ்யா மேல படையெடுத்தார் இல்லையா. ரஷ்யா மேல ஒரு ட்ரோன் தாக்குதல், அது ஒரு ட்ரோன் தாக்குதல் ஒன்று செஞ்சாரு. இதனால ரஷ்யாவுக்கு 60 லட்சம் கோடிகள் இழப்பு. கிட்டத்தட்ட ரஷ்யன் ஏர்பேஸில் உள்ள 41 ஏர்கிராஃப்ட் எரிந்து சாம்பலானது, நாசம் செய்யப்பட்டது. இப்ப இன்னும் இந்த யுத்தத்தினாலே யாருக்கும் எந்த லாபம் இல்லை. பாத்தீங்களா, படு தோல்வி, படு நஷ்டங்கள். இப்ப மறுபடியும் ரஷ்யா உக்ரைன் மீது போர் தடுத்திருக்கிறபடியினால மறுபடியும் இப்ப உக்ரைன்ல ஏகப்பட்ட டேமேஜ். இன்னும் பேச்சுவார்த்தைக்கு அதை பற்றி இப்ப பேசுறதுக்கே ஆள் இல்லாம போச்சு. காரணம், இஸ்ரேல் ஈரான் யுத்தம் வந்து இப்ப மும்முரமாகுது. ஸோ இந்த 3க்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அடுத்தபடியாக ஆபரேஷன் கிதியன் சேரிட் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் காசா மீது முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிற அந்த படையெடுப்பு நடவடிக்கை, இது வந்து ஆபரேஷன் கிதியன் சேரியட். இதுவும் இன்னும் முடிஞ்ச பாடில்லை. காசாவில் எஞ்சி இருக்கிற இடங்கள்ல இஸ்ரேலிய படை நின்று கொண்டு தான் இருக்கிறது. அவர்களுடைய எய்ம் இந்த வருஷம் 2025 அக்டோபர் 7 என்கிறது அவருடைய ஒரு எய்ம். ஏதோ ஒரு எய்ம் ஒன்று வச்சிருக்கிறாங்க. பெரிய ஒரு விஷயம் ஒன்று காசாவில் இப்ப நடக்க போகிறது. அது நம்ம அக்டோபர்ல அப்படி ஒரு செய்தி ஒன்று ஓடிட்டு இருக்குது. அதனால இந்த யுத்தமும் இன்னும் என்ன பண்ணல. ஆபரேஷன் கிதியோன் சேரியட் என்கிற அந்த படை நடவடிக்கை விஷயமும் இன்னும் முடிஞ்ச பாடல. காசாவில் தினம் சில இடங்கள்ல குட்டி தாக்குதல்கள், பெரிய தாக்குதல்கள் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. இதுதான் உலகம். யுத்தங்களுடைய செய்திகளையும் கேள்விப்படுகிறது என்று சொன்ன கிறிஸ்துவனுடைய வாக்கு. வேற எதுலையுமே இந்த மாதிரி இல்லை பாத்தீங்களா. ஆனாலும் முடிவு உடனே வராதுன்னு இயேசுப்பாவை சொல்றாரு. யுத்தங்களுடைய அந்த முகத்துக்கு நேரம் இன்னைக்கு நாம நின்றுட்டு இருக்கிறோம். இது எதை காட்டுகிறது சொன்னார், இந்த யுகம் முடிய போகிறது, பாவ மன்னிப்பு யுகம் அப்படிங்கிற அந்த யுகத்தை இயேசு கிறிஸ்து ஆரம்பித்தார். புறஜாதிகளுக்கென்று அந்த விஷயத்தை அவர் செய்தார், ஆரம்பித்து வைத்தார். நிறைய பேர் அது நம்புறதில்லை. நம்புறாங்களோ இல்லையோ, கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும், அது கண்டிப்பாக நிச்சயம் நிறைவேறும் என்பதுதான் உண்மை. இப்ப லாஸ்டா நாம நின்றுட்டு இருக்கிறது ஆபரேஷன் ரைசிங் லயன். காசாவில் ஆரம்பித்த அந்த யுத்தமானது கடைசியில் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை என்ன செய்கிறது, ஈரான்ல கொண்டு நேருக்கு நேர் நிற்க வைக்கிற மாதிரி அது பண்ணி விட்டுருச்சுது. இந்த ஆபரேஷன் ரைசிங் லைன் இதுதான் யுத்தத்தினுடைய மும்முரம். நீங்க முதல்ல பார்த்த அந்த யுத்தங்களை விட இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் பெரிய அளவில் போயிட்டு இருக்குது. பெரிய அளவில் ஈரான் இன்னும் கண்டிப்பா ஒரு 2 வாரம் தாக்கு பிடிக்குமான்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஈரான்ல படு தோல்விகள், படு சேதங்கள். இஸ்ரவேலையும் சேதங்கள் இருக்குது. டெல் அவீவ்ல சேதங்கள். ஆனால் இஸ்ரவேல்ல மரணங்கள், உயிர் சேதங்கள் ரொம்ப வந்து குறைவு. ஏன்னா எல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறாங்க. பதுக்குக்குழிகள் அவர்களுக்கு உண்டு. இஸ்ரேலில் இருக்க எல்லா வீடுகளுக்கு கீழேயும் கீழ்த்தளங்கள்ல அவர்கள் தங்கக்கூடிய அளவில் நல்லா செட்டப் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேலில் தங்கி இருக்கிற மற்ற அரேபியர்களுக்கு இந்த வசதி செய்து கொடுக்கப்படவில்லை. அதனால தான் இஸ்ரேலில் இன்றளவும் உயிர் சேதங்கள் இல்லை. நேற்றைய தினத்தில் கூட இஸ்ரேலில் ஒரு ஸ்கூல் ஒன்று ரொம்ப டேமேஜ் ஆக மாறி இருக்கிறது. ஸோ இது நாம இஸ்ரேல் தரப்பில் பார்க்கக்கூடிய ஒரு அழிவுகள். அங்கேயும் இப்ப இந்த தருணங்களில் இந்த ஆபரேஷன் ரைசிங் லைன், இந்த படையெடுப்பு நடவடிக்கைகளில் இஸ்ரேலிலும் சேதங்கள் இருக்கிறது. ஆனால் ஈரான்ல பாத்தீங்கன்னா ஈரான்ல ஏகப்பட்ட சேதம். ஈரானுடைய மிலிட்டரி பேஸ் ஏகப்பட்டது அழிக்கப்பட்டது. ஆயில் ரிஃபைனரிஸ் ஸ்டேஷன் அவைகள் ஏகப்பட்டது அழிக்கப்பட்டது. டிவி ஸ்டேஷன் அதுவும் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டது. டக்ரான் அணு உலை நன்றாக சேதப்படுத்தப்பட்டது. இப்போ இந்த போடோ அப்படிங்கிற ஒரு நிற்குது, போடோ மலைப்பகுதி. அது வந்து போடோ நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் பிளான்ட் என்று சொல்லுவாங்க. அதையும் இஸ்ரேல் தாக்குவதற்கு தயாராக இருக்கிறது. ஆகினாலே அதையும் தகர்க்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேல் பார்த்து கொண்டிருக்கிறது. இப்படி ஈரான் தரப்புல ராணுவ உயர் அதிகாரிகள், ஏவுகணை ஏவுதளம், விஞ்ஞானிகள், பெரிய பெரிய கமாண்டர்ஸ், பல்கலைக்கழகம், இவைகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டது, ஈரான்ல தகர்க்கப்பட்டது. பார்த்தீங்கன்னா இதே ஈரான் தான் ஹமாஸுக்கு ஆயுதங்களை கொடுக்கிறதும் அவர்களை ஊக்குவிப்பதும், ஹவுதீஸுக்கு ஆயுதங்களை கொடுப்பதும் அவர்களை ஊக்குவிப்பதும்
ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதங்களை கொடுப்பதும் அவர்களை ஊக்குவிப்பதுமான செயல்களை செய்து வருகிறது. ஆனால் என்ன தெரியுமா, கர்த்தருடைய திட்டம் ஒன்று பூமியில் இருக்கும் பொழுது அதை மனித சக்திகள் என்ன செய்ய முடியாது. அதற்கு குறுக்கால சென்றாங்கன்னா அதுக்கு பதிலான விளைவுகள் அழிவுகளாகத்தான் இருக்கும். ஈரான் வந்து கிட்டத்தட்ட இஸ்ரேலை விட கிட்டத்தட்ட ஒரு 70 மடங்கு பெரிய நாடு, அவ்வளோ பெரிய நாடு. இன்றைக்கு அது இன்னும் ஒரு வாரம் 2 வாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அதிகமாக பலவீனப்படுத்தப்படும் என்பதுதான் உண்மை. சரி, இப்படி ஒரு யுத்த அப்டேட்ல நாம் இருக்கிறோம். இது எதை காட்டுகிறது சொன்னால், பாவ மன்னிப்பினுடைய நிறைவு பகுதிக்கு உலகம் கடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த ஒரு அத்தியாயம் இருக்கிறது, அடுத்த ஒரு டிஸ்பென்சேஷன் இருக்கிறது, கால பங்கீடு, ஒரு கால அளவு இன்னொன்று இருக்குது. அதை நோக்கி உலகம் பயணிக்கிறது என்பதுதான் உண்மை. பைபிள் ஃபேக்ட்ஸ் சரியாக இருக்கிறது, அதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப கடைசியா இந்த உலகத்தை குறித்து பைபிள் தீர்க்க தரிசனம், தானியேல் தீர்க்க தரிசனம் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. தானியேல் தீர்க்க தரிசனம் கிட்டத்தட்ட கிமு 546 காலங்களில் சொல்லப்பட்ட பகுதி தான். அதுல 2 வசனத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன். தானியேல் 9:25 என்ன சொல்லுன்னு சொன்னால், முடிவு பரியந்தம் பாருங்க, அந்த எண்ட் டைம்ஸ் பற்றி சொல்லுது. முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது அப்படின்னு இருக்குது. முடிவு பரியந்தமும் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. சரி, அதே தானியேல் 12:10 என்ன சொல்லுகிறது சொன்னார், அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்படுவார்கள், புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள், துன்மார்க்கமாய் நடப்பார்கள், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள் அப்படின்னு இருக்குது. அதனால பைபிள் ஃபேக்ட், அந்த யுத்தம் நடக்கணும்னு சொன்னா யுத்தம் வரும். ஆனால் இந்த யுத்தத்துக்கு முடிவு இல்லை. முடிவு வரணும்னா அது கண்டிப்பா எருசலேம் தேவாலயத்தை நோக்கி தான் அது இருக்கும். அலஸ்கா டெம்பிள் மாற்றப்படும் பொழுது மேக்சிமம் இப்ப நடந்துட்டு இருக்க இந்த யுத்தங்கள் முடிவுக்கு வரும். அது வரைக்கும் இது வந்து கண்டினியூ தான் இருக்கும். சரி, நாட்டில் அது வரைக்கும் இது வந்து கண்டினியூ தான் இருக்கும். அதனால ஜெபித்துக் கொள்வோம். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ ஆல். உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன். பாய்.